அன்பார்ந்த நேயர்களுக்கும் வணக்கம். எல்லாம் இறைவன் செயல், அவனின்றி ஓரளவும் அசையாது. வக்ரம் என்ன செய்யும்? நேர்கதியில் சஞ்சரிக்கின்ற கிரகம் தருகின்ற பலன்களுக்கும் வக்ரகதியில் இருக்கின்ற கிரகம் தருகின்ற பலன்களுக்கும் நிறைய வித்தியாசம். ஒரு ஜாதகத்துல ஒரு கிரகம் ஆட்சி பெற்று பலமாக இருந்தார், அதனுடைய ஆதிபத்திய பலன்களையும் காரகத்துவ பலன்கள் கரெக்டா தரும். அது லக்னத்துக்கு சுபகாரம், அது ரொம்ப முக்கியம். அதே ஆட்சி பெற்ற கிரகம் வக்ரம் ஆட்சினா அது தர வேண்டிய பலன்களை கண்டிப்பாக தராது. அதான் நம்ம முன்னோர்கள் கரெக்டா சொன்னாங்க, இயல்புக்கு மாறான பலன்கள். வக்ரம் என்றால் அது தன்னுடைய இயல்பை மாற்றிக்கும், இயல்புக்கு மாறான பலன்கள் சொன்னாங்க. நீசம் பெற்ற கிரகம் வக்ரமானால் அது உச்ச பலனை, உச்சம் பெற்ற கிரகம் வக்ரமானால் நீச பலனை, ஆப்போசிட்டா மாறிடும் இல்லையா? சுருக்கமா சொல்ல போனா யோகத்தை தரக்கூடிய கிரகம், நமக்கு நன்மைகளை தரக்கூடிய கிரகம் வக்ரமாகப்படும். நமக்கு கெடுதலை செய்யக்கூடிய கிரகம், பாதகத்தை உண்டு பண்ணுகின்ற கிரகம் வக்ரமான பிரச்சனை. இப்போ இந்த ஜாதகத்தை பார்ப்போம். இது 1983 பிறந்த ஒரு பெண்ணுடைய ஜாதகம், இன்னும் கல்யாணம் ஆகல. மகர லக்னம், கடகராசி, பூச நட்சத்திரம், 2ஆம் நாள். எப்பவும் போல டிகிரியோடு சாரத்தோடு சொல்ற பாருங்க. லக்னத்துல புதன் 6க்கும் 9 புதன், திருவோணம் 4 20 டிகிரி. அஷ்டமாதிபதி சூரியன் சதயம் 2 12 டிகிரி. சுக்கிரன் உத்திரட்டாதி 2 8 டிகிரி. செவ்வாய் உத்திரட்டாதி 2 7 டிகிரி. ரெண்டுமே உத்திரட்டாதி 2ல தான், அதுதான் பெரிய விஷயம். ராகு திருவாதிரை 1 7 டிகிரி. சந்திரன் பூசம் 2 9 டிகிரி. சனி பகவான் லக்னாதிபதி தனாதிபதி சனி பகவான் உச்சம் பெற்று வக்ரமாக, அதான் சப்ஜெக்ட், அதுதான் வக்ரமாக 10 டிகிரி சுவாதி 2. குரு பகவான் 3க்கும் 12 கூடிய குரு பகவான் அனுஷம் 4 15 டிகிரி. கேது பகவான் மூலம் 3 7 டிகிரி. இதுதான் ஜாதகத்துடைய அமைப்பு. கல்யாணம் ஆகலன்னு சொன்ன உடனே நம்ம எங்க வருவோம்? 7ஆம் பாவத்துக்கு. 7 கூடிய சந்திரன் 7 ஆட்சி பெற்று பலமாக, எப்பவுமே 7 கூடிய ஆட்சி பெறுகின்ற போது கல்யாணம் கொஞ்சம் தாமதமாக ஆகும். ஆக சந்திரன் பூசம் 2 சனி சார்ந்த 7 கூடியவன் நின்ற நட்சத்திர அதிபதி லக்ன கேந்திரத்திலோ அல்லது லக்ன திரிகோணத்திலோ ஆட்சி உச்சம் நட்பு பெருமானால் இளமையில் கல்யாணம் நடக்கும், சின்ன வயசுலேயே கல்யாணம் நடக்கும். ஏன்னா 7 கூடியவன் நின்ற நட்சத்திராதிபதி கேந்திர திரிகோணத்துல பலமா இருக்கிறதுனால சீக்கிரமா கல்யாணம். இப்போ 7 கூடியவன் சனி சார்ந்த, சனி இங்க லக்னாதிபதி தசம கேந்திரத்தில், அது உச்சம் பெற்று பலமாக இருக்கு. ஆனால் அது வக்கரமானதால அது அந்த பலனை தர முடியாம போயிடுச்சு, அதுக்கு எதிர்மாறான பலன்களை கொடுத்துருச்சு. இப்போ களத்திரக்காரன் சுக்கிரன், களத்திரக்காரன் சுக்கிரன் உத்திரட்டாதி சனி சார்ந்த சுக்கிரன் இங்க மிக மிக கடுமையாக பாதிச்சு. உத்திரட்டாதி 2 இல்லையா? நவாம்சத்துல அது வீசமா. உத்திரட்டாதி 2 அங்க கூட உத்திரட்டாதி 2, செவ்வாய் உத்திரட்டாதி 2 ரொம்ப மிக மிக நெருக்கமாக, ஒரே டிகிரி இல்ல, 1 டிகிரி தான் வித்தியாசம். இது 8 டிகிரி, அது 7 டிகிரி. 5 கிரகங்களுக்குள்ள இணைய கிரகம் கிரக யுத்தம். அது 3 டிகிரிக்குள் இணையும் பொழுது கடுமையான கிரக யுத்தம். இப்போ மகர லக்னத்துக்கு யோகாதிபதி சுக்கிரனும் பாதகாதிபதி செவ்வாயும் கிரக யுத்தம். அப்போ சுக்கிரன் எந்த விதமான நற்பலனையும் தர, எந்த விதமான நற்பலனையும் தர. மேலும் ஒரு உச்சம் பெற்ற கிரகம் இன்னொரு உச்சாதிபதி காலில் இருக்கின்ற போது அமோகமான நற்பலனை தரும். ஆனா சனி உச்சம் பெற்ற சனியுடைய சார்பில் இருக்குது, சனி இங்க வக்கரமாச்சு. ஒரு வக்கரம் அப்படியே வாழ்க்கையை மாத்திடுச்சு, அவ்வளவுதான். ஒரு வக்கரம் வாழ்க்கையை தலைக்கிழ புரட்டி போச்சு. இப்ப குடும்பஸ்தானாதிபதி பாருங்க, அஷ்டமாதிபதி சூரியன் 2ல,
சதயம் 2. இந்த சதயத்தில் இருக்கிற கிரகம் நான் பெரும்பாலான விஷயங்களை பார்த்துருக்கேன், நல்ல பலனை தரதே. அந்த கிரகம் தன்னுடைய பலத்தை இடம் சதயம், திருவாதிரை, அஸ்வனி, மகம், மூலம், மாந்தி இந்த நட்சத்திர சாரங்களில் இருந்தா அந்த கிரகம் சரிவர பலனை தராது. இப்போ இது அஷ்டமாதிபதி யாருடைய சாரத்தில்? ராகு சாரத்தில். ராகு அங்க 6 இருக்கார். இது 8 கூடிய 8 6 தொடர்பு இருந்துச்சு. அப்ப குடும்பஸ்தானத்தை அமைச்சரத்துக்கு பலனில்லாம குடும்பஸ்தானாதிபதி பலமாக இருக்கார், மிகுந்த பலமா இருக்கார். ஆனா அது வக்கரமாச்சு, அது எதிர்மறையான பலன்கள் தரக்கூடிய இடத்துல இருக்கு. அப்ப 11ஆம் அதிபதி பத்தி நம்ம பேச வேண்டியது இல்லை. ஏன்னா இங்க பாருங்க சார், சுக்கிரனும் செவ்வாயும் குரு பார்வை இருக்கு சார், இதெல்லாம் ஒரு கமெண்ட்ஸ்ல வர கேள்வி தான். எது பலமா இருக்குன்னு பாருங்க. குரு பார்த்தால் கோடி புண்ணியம் சொல்லுவாங்க, இல்லைன்னு சொல்றேன். அது அங்க கிரக யுத்தத்துல குரு பாதக சார். இப்போ செவ்வாயும் குருவும் பரிவர்த்தனை பண்ணா கூட 3க்கும் 11க்கும் பரிவர்த்தனை இல்லையா? பாதகாதிபதியும் 3ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை. என்ன பிரயோஜனம்? அது எந்த விதமான நற்பலன்களையும் தராது. இதுவும் இங்க அதிர்ஷ்ட சார்ந்தது, சனி சார்ந்தது. ஒரு கிரகம் எந்த நட்சத்திரத்தின் சாரத்தில் இருக்கோ அந்த கிரகமாவே மாறிவிடுது சுகர் இல்லையா? அது கரெக்டா இருக்கு, அந்த விதி கரெக்டா ஒப்படும். இப்போ சந்திரன் சனியா தான் நீங்க ட்ரீட் பண்ணணும், சனியை போலதான் செயல்படும். சனியை உச்சம் பெற்று வகரமாக எந்த வித நற்பலனையும் தராது. தசப்பிரகாரம் பார்த்தால் கூட பிறக்கும் பொழுது சனி தசை, சனி வகரமா 10 வருஷம் தான். வகரம் பெற்ற கிரகங்கள் ராகுக்கு சாரத்தில் இருந்தால் நல்ல பலனை தரும். நானும் பலமுறை சொல்லியிருக்கேன். இது சுவாதிதான் இருக்கு, அது சின்ன வயசுல 10 வயசுல போச்சு. அந்த தசை நடந்தால்தான் அதனுடைய பலன். அடுத்து 17 ஆண்டுகள் 27 வயசு வரைக்கும் புதன் மகரசை பண்ணிச்சு சந்திரன் சாரம், சந்திரன் சனிச்சார். அதன் பிறகு வந்த கேது திசை 27 to 34 வயது வரை கேது திசை. அது மூலமும் சுயச்சாரம், அது எந்தவித பலன்களையும் கண்டிப்பாக தராது. கேது ஒரு திருமணத்தை நடத்தி வைக்கவே வைக்க, அது சுயச்சாரத்தில். அதுக்கு வீடு கொடுத்த குரு பகவான் இங்க பாதக சாரத்தில் கேது திசை பாருங்க. அதன் பிறகு வந்த சுக்கிர திசை, அது கடத்திரகாரன் திசை. சுக்கிர திசை போச்சு, சூரிய புத்தி போச்சு, சந்திர புத்தி போச்சு. அப்ப கூட கல்யாணத்துக்கு நடக்கல இல்லையா? 42 வயது ஆகுது, கல்யாணம் நடக்கல. காரணம் கடத்திரகாரன் சுக்கிரன் கிரகத்தில் மாற்றம். அது நவாம்சத்தில் நீசமாச்சு, உத்திரட்டாதி இல்லை. உச்சம் பெற்ற சனியினுடைய சாரம் இருக்குது, அந்த சனிக்கு வக்கரம். இந்த வகரம் பெற்ற சனியுடைய சாரத்தில் இந்த கிரகங்கள் குரு, சந்திரன், சுக்கிரன் மூணுமே நல்ல பலன்களை தராது. அந்த பலத்தை மாற்றி அமைக்கும், இழக்கும், பலத்தை இழக்கும். இப்போ இந்த குரு கூட பாருங்க, பாதக சாரம் 3க்கும் 12 பரிவர்த்தனை யோகத்தில் பெற்றுவிட அந்த பலன்களை சரிவர செய்ய அது பலனை இல்லாமல் போயிடுச்சு. ராகு சுயசாரத்தில் 6ல மாட்டிச்சு. சந்திரன் 7 இருக்கு, சந்திரன் சனி சாரத்தில் போயிடுச்சு. அஷ்டமாதிபதி குடும்பஸ்தானத்தில் உட்காந்து குடும்பஸ்தானத்தில் போயிடுச்சு. எல்லா விஷயங்களையும் கிரகம் ஜாதகம் கடுமையா மாறி சனி உச்சம் பெற்று வகரம் பெற்று சப்போஸ் இது வகரம் பெறலைன்னா நல்ல குடும்ப வாழ்க்கை அமைஞ்சிருக்கும், நல்ல கல்யாணம், இளமையிலேயே கல்யாணம் நடக்கும் இல்லையா? இளமையிலேயே கல்யாணம் நடக்கும். அப்போ அஷ்டமாதிபதி 2 இருந்தால் கூட வீடு கொடுத்த சனி உச்சமா இருக்கிறாருன்ற பாவனையை போயிட்டு, அதனாலதான் ஒரே ஒரு வக்கரம் பெற்ற சனி எத்தகைய கெடுபலன்களை செஞ்சது என்று, உச்ச வக்கரம் எத்தகைய கெடுபலன்களை செய்தது என்பதற்கு ஒரு ஜாதகம் கிடைச்சது. அந்த ஜாதகத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறது. என்னுடைய போன் நம்பர் கொடுத்துருக்கேன், 9283139335. போன் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. என்கிட்ட ஜாதகம் பார்க்கறதுங்க, வாட்ஸ்அப்ல டேட் ஆஃப் பர்த், டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த் அனுப்புங்க. நீங்க எங்க இருந்தாலும் என்னோட தொடர்பு கொண்டு ஜாதகம் பார்க்கலாம். நீங்க எப்போ போன் பண்ணாலும் நான் எடுப்பேன், தகுந்த பதில் சொல்வேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் போன்ல கேளுங்கள், கண்டிப்பாக பதில் சொல்லுவேன். அடுத்த முறை வேறொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.